அம்மா. ம் என்னாச்சு? மாப்பிள்ளை வீட்ல வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? இல்லையே, அவங்க வீட்ல பேசினதெல்லாம் மாப்பிள்ளைக்கு தெரியாதான். அது தெரிஞ்சதும் கால் பண்ணி சாரி கேட்டாரு. இப்ப வீட்லயும் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டாங்களா? ஆ, மாப்பிள்ளை பையன் ரொம்ப நல்லவனா இருக்கான். உன்னையும் நல்லா பாத்துக்குவான். என்ன சொல்ல விஜய், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க அப்பா எப்படியாவது கல்யாணத்தை சீக்கிரம் நடத்தணும்னு இருக்காரு. நீ ஏன் பயப்படுற? நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. ஆமா, உன் அப்பா எங்க இருக்காரு? அப்பாவா? வீட்டில் தான் இருக்காரு. சண்டேல. வீட்டில் எங்க இருக்காரு? ஒரு நிமிஷம் இரு. அப்பாவும் லக்கியும் ஹாலில் தான் இருக்காங்க. அப்பா பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. அவ்வளோதான், சூப்பர். நான் திரும்ப கால் பண்றேன், ரெடியா இரு. ஹலோ. டேய், எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குடா. அவரை வேற ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொன்னேன். மாட்டிக்கிட்டா என்னடா பண்ணுறது? என்னென்ன பண்ணியிருக்கடா நீ? இதெல்லாம் ஒரு மேட்ரா? நீ தைரியமா போடா. டேய் உன்னை. டேய் லக்கி, யாருன்னு பாரு. சரி மாமா. மண்டை ஒரு தினுசா இருக்கே. மண்டையில் நூழ்த்து கன்னத்தில் பண்ணு. யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லையா? ஃபர்ஸ்ட் மேட்ரை சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் வர சொல்றேன். முதல்ல பெரியவங்களை கூப்பிடு, அப்புறம் நான் மேட்ரை சொல்கிறேன். முதல்ல மேட்ரை சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பெரியவங்களை கூப்பிடுறேன். டேய் டேய், யாரா அந்த நூடுல்ஸ் மண்டையா? ரொம்ப ஓவரா பேசுகிறான். டேய், அவன் டேஞ்சர் கேண்டிடேட்டா, ஜாக்கிரதையாக டீல் பண்ணு. முடிஞ்சா என் பேரை சொல்லு, செட் ஆகிடுவான். ஆஹா, சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். என்ன ப்ரோ ஆச்சு? நீயே பேசி நீயே பதில் சொல்லிக்கிற, என்னாச்சு? ஓவரா பேசுகிறானே. டேய் இங்கே வா. நான் விஜயோட ஃப்ரெண்டு, அவன் சொல்லி தான் வந்திருக்கேன். சரி, போய் யாரையாவது வர சொல்லு சீக்கிரம். போடா. சுபா, இந்த விஜய் தொலை தாங்கல. சரி, நான் அப்படியே மெதுவா போய் சொல்லி கூட்டிட்டு வரேன், நீங்க இங்கேயே இருங்க. ஓகே, உள்ள வந்துடாத. அப்படியே ஒன்று வச்சேன்னா. உள்ள வாங்க. வணக்கம். வாங்க உட்காருங்க. இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறது தான் நல்லது. இங்க இருந்தா யார்கிட்டயும் மாட்ட மாட்டேன். சொல்லுங்க, என் பொண்ணு படிப்பு விஷயமா ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களா? அது வந்து டேய், ஏதாவது பேசி தரடா. உங்கள் பொண்ணு காவியா இருக்காங்கல்ல? இருக்காங்க. அவங்க அவங்க கூட கூட பேசாதீங்க சார், நானே சொல்கிறேன். சரி சொல்லுங்க சார். அது வந்து பிடெக் முடிச்சுட்டு எம்டெக் படிக்கணும்னு ஆசைப்படுற பொண்ணுங்களுக்குலாம் எங்கள் காலேஜில் ஃப்ரீயாக சீட் தரோம். அந்த ஸ்கீமில் உங்கள் பொண்ணு பேர் இருக்குது, அதான் உங்கள் பொண்ணுக்கு சீட் தரலான் இருக்கோம். ஆனால் என்னோட பொண்ணுக்கு எம்டெக் படிக்கணுன்ற ஆசை இல்லை. அவ ஏதோ டைம் பாஸ்க்கு படிக்கலான்னு இருந்தா. நீங்கள் ராங் அட்ரஸ்க்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பாருங்க. இல்லை சார், என்னோட சர்வே நம்பர் 520. உங்கள் பொண்ணுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எம்டெக் படிக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க போல். அப்படியா? அப்படி தான் சார் நாங்களும் நினைக்கிறோம். எதை வச்சு சொல்கிறேன்னா, சர்வேல அப்படி தான் சார் இருக்குது. என்ன இப்படி வளர்றான்? என் பொண்ணு பிடெக்கே பார்டர் பாஸ் தான் பண்ணா. நீங்கள் ஏதோ எம்டெக்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. சார் நல்லா படிப்பாங்க சார், திக்கி திணறி பாஸ் ஆனவங்க தான் நல்லா பெரிய ஆளாக இருக்காங்க தெரியுமா? உங்கள் காலேஜ் பேர் என்ன சார்? இந்த மாதிரி புது புது சர்வேலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. காலேஜா?
டேய் என்னடா பண்ணுறது? டேய் ஏதாவது சொல்லி சமாளிடா. எல்சியூ. எல்சியூவா? அப்படின்னா? லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ். ஆ அது லோகேஷ் காலேஜ் யூனிவர்சிட்டி. இப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையா? நானும் இப்படி யார்ட்டையும் சொன்னதில்லை சார். அது எப்படி? புது காலேஜ் இல்லையா, புது புது ஸ்கீம்ஸ்லாம் அங்கே தான் சார் போடுவாங்க. என் பொண்ணையே கூப்பிட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதை சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு ஓகேவா? சரி ட்ரை பண்ணுங்க, என்ன சொன்னாலும் ஒத்துக்க போகிறதில்ல. காவியா, காவியா, இவ தான் என் பொண்ணு, இவள்கிட்டே கேளுங்க. காவியா, நீங்கள் எம்டெக் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் ஆன்சர் வந்துருச்சு. இப்போ எம்டெக் எதுக்கு படிக்கணும்னு கேட்டால் கூட சொல்லிடுவாங்க. பாத்தீங்களா எவ்வளவு திணறான்னு? நான் தான் சொன்னல இவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. அது அவளுக்கும் நல்லா தெரியும். இதுக்கு மேல என்ன ரீசன் வேணும்? இப்போ நீங்க கிளம்பலாம். அது இல்லை சார். சொல்றேன்ல சார் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. நீங்க கிளம்புங்க. விஜய், என்னாச்சுடா? ஏன் இப்படி இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, என் ஃப்ரெண்டுக்கு சின்ன ப்ராப்ளம். அப்படி என்னடா ப்ராப்ளம்? அவனுக்கு ஏதோ பிஸ்னஸ் பண்ணும் போல இருக்கு. ஆனால் அவங்க அப்பா பிஸ்னஸ்லாம் ரிஸ்க்கு, ஜாப்கே போன்னு சொல்கிறாரு. அதுக்கு மேலே அவனால் அவங்க அப்பா கிட்ட பேசவும் முடியல. நானும் அவங்க அப்பா கிட்ட பேசி புரிய வைக்கலான்னு பார்க்குறேன், ஆனால் அவர் கன்வின்ஸ் ஆகலை. விஜிலு, நீ என்ன பேசினாலும் என்ன ட்ரை பண்ணாலும் அவங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டாரு. உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு, அவனுக்கு எதனால விருப்பம் இல்லைன்னு அவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்ல சொல்லு. பட் அவன் அவங்க அப்பா மேலே உள்ள பயத்தினால சொல்கிறதுக்கு தயங்குறான். இப்போவே லைஃப்ல சரியான முடிவு எடுக்க முடியலன்னா வாழ்க்கையில எப்படி அவங்களால நிம்மதியா இருக்க முடியும்? நீ என்ன சொன்னாலும் சரி, உன் ஃப்ரெண்டு பேசாம வேலை நடக்காது. சொல்லி புரிய வை. அம்மா, நீயும் அப்பப்போ பயங்கரமா மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுற. நான் எப்பவுமே இப்படிதானே பேசுவேன். ஓம் புத்திக்கு தான் தெரிய மாட்டேங்குது. காவ்யா, உன் ஆல் டிக்கெட் எடுத்துட்டு வீட்டுக்கு வரேன். ஹாய் அங்கிள். யார் நீங்க? என் பேர் விஜய், பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன். ஓ, வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. அங்கிள், அது இது காவ்யாவோட ஹால் டிக்கெட் அங்கிள். ஹால் டிக்கெட்டா? என்ன ஹால் டிக்கெட்? அவளுக்கு எதுவும் எக்ஸாம் இல்லையே. நீங்கள் தான் விடலையே அங்கிள். அதான் நீங்கள் ஒத்துக்கலன்னு உங்களுக்கு தெரியாமல் போய் பிஜிக்கு அப்ளை பண்ணோம். காவ்யா, இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? நிஜமாக தான் அங்கிள். அதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவள் எதுவும் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக எம்டெக் அப்ளை பண்ணல அங்கிள். லைஃப்பில் ஏதோ சாதிக்கணுன்றதுக்காக பண்ணுறா. வேணும்னா நீங்களே கேட்டு பாருங்க. காவ்யா, இப்பயாவது உன் மனசில் இருக்கிறத பேசி புரியவை. இப்போ பேசலன்னா இந்த மாதிரி ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டோன்னு லைஃப் லாங் ரிக்ரெட் பண்ணுவேன். காயத்ரி, என்னது இது? இந்த பையன் யாரு? யார் யாரோ வராங்க, எம்டெக்னு சொல்றாங்க. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? இல்லங்க, எனக்கு எதுவும் தெரியாது. என்னடி இது? அம்மாவை எதுவும் கேட்காதீங்கப்பா. நான் தான் உங்கள் 2 பேருக்கும் தெரியாமல் வெளியே போய் இதுக்கு அப்ளை பண்ணேன்.
இங்க பாரு, உன்னோட கல்யாணத்துக்கு மட்டும்தான் நீ வெளியே வரணும். எத்தனை தடவை சொல்றது இதெல்லாம் உனக்கு வேண்டானே. அப்புறம் அந்த ஹால் டிக்கெட் எங்க? நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நான் எம்டெக் படிக்க தான் போறேன். இது வரைக்கும் உங்க மேல இருக்கிற பயத்துல தான் நான் எதுவுமே பேசல. இப்போ திடீர்னு ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அவர் சொல்றதை தான் நான் கேட்கணுன்றீங்க. எனக்கு அப்புறம் இண்டிவிஜுவாலிட்டியே இல்லாம போயிடும்பா, புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் நீங்க எப்பயாவது அம்மா பேச்சை கேட்டிருக்கீங்களா? நீங்களே இப்படி இருந்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க என்னை நல்லா பார்த்துப்பாங்கன்னு நான் எந்த நம்பிக்கையில் போகிறது? நீ என்ன பேசிட்டு இருக்க காவியா? அந்த பையன் எவ்வளவு நல்ல பையன், நீயே பார்த்து இல்ல, வரதட்சணை கூட கேட்கல. அந்த மாதிரி பையனா வேண்டான்றியா? அந்த பையன் நல்லவனா கெட்டவனாங்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் கூட தான் நல்லவர். ஆனால் வீட்டு விஷயத்தில் எப்பயாவது அம்மா பேச்சை கேட்டிருப்பீங்களா? வீட்டில் என்ன பொருள் இருக்குது, என்ன வாங்கிட்டு வரணும், இதை தவிர வேறு எதை பற்றியாவது அம்மா கிட்ட பேசியிருக்கீங்களாப்பா? எனக்கு அப்படி இருக்க விருப்பம் இல்லைப்பா. நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட வந்து பேசி நீங்கள் அவர்கிட்ட போய் பேசி சரி வராதுப்பா. நான் ஒருவேளை திரும்பி வந்துட்டா உங்களுக்கு அது 2 நாள் கவலை தான். நான் எங்கே போனாலும் இப்படியே இருந்தால் பிரச்சனை தான்ப்பா வரும். நான் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆகிற வரைக்கும் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அவ்வளோதான். என்ன பேசிட்டு இருக்கா காயத்ரி? அவ என்ன பைத்தியமா? இந்த மாதிரி சம்பந்தம் மறுபடி கிடைக்குமா? அவ சந்தோஷத்துக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அத கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாளா அவ? அவ சந்தோஷமா இருக்கணும்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க விட்டா தானே இருக்க முடியும். அது போக அவளுக்கும் ஏதாவது ஜாப் இருந்தா அவ சந்தோஷமா இருப்பாள்ல. இப்ப பிரச்சனை அந்த பையனோட வேலையை பத்தி இல்ல, அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறதுலயும் இல்ல, நம்ம பொண்ணோட விருப்பத்தை பார்க்கணும்லாங்க. அதனால என்ன மாதிரி அவ அட்ஜஸ்ட் ஆவான்னு எதிர்பார்க்காதீங்க. அங்கே என்ன ஆச்சுன்னு தெரியலையாடா. நான் பாட்டு தைரியமாக போய் பேசிட்டு வந்துட்டேன். வா விட்றா, எதுவும் ஆகாதுடா, சில்றா. நீ ஸ்டார்ட் பண்ணு. டேய், அவ தான்டா கால் பண்ணுறா. அப்படியா? போடா போய் பேசு. ஹலோ காவியா, சொல்லு விஜய். நீ தான் சொல்லணும். என்னாச்சு வீட்டில்? உன் அப்பா ஒத்துக்கிட்டாரா? எங்கள் அப்பா ஒத்துக்கிட்டாரு. வாழ்க்கையில் தடவை எங்கள் அம்மா பேச்சை அப்பா கேட்டிருக்காரு. அப்படியா? சூப்பர் தானே. டேய் லோக்கி, அவங்க அப்பா ஒத்துக்கிட்டாராண்டா? எனக்கு தெரியும்டா, பேசுனது நான் இல்லை. அப்போ வீட்டில் எல்லாம் ஓகே தானே? காவியா, ஏன் இவ்வளோ டல்லாக பேசுகிற? ஏன் ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை உன் வாய்ஸில்? அது இல்லை விஜய், எங்கள் அப்பா மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. மாப்பிள்ளை கூட வேலைக்கு அவரே அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, ஒன்றும் புரியல. நம்ம கையில் என்ன இருக்குது காவியா? எம்டெக்கும் ஒத்துக்கிட்டாங்க, ஜாப்க்கும் ஒத்துக்கிட்டாங்க, மாப்பிள்ளைக்கு கூட எல்லாம் ஓகே தானே? அப்படின்னா அவரும் நல்லவர் மாதிரி தானே? ஐ லவ் யூ விஜய். எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். உன்கிட்ட பேசுறது, உன் கூட வெளியே போகிறது, உன்னை விஜிலோன்னு கூப்பிடுறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பண்ணுற விஷயம். அப்பா ஒத்துக்கலைன்னா முதல்ல இந்த விஷயத்த உன்கிட்ட தான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப சந்தோஷமாக வெயிட் பண்ணேன். ஆனால் இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல. இந்த நேரத்தில் அப்பா கிட்ட போய் என்ன பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் நீ பண்ணது தானே காவியா கரெக்டு. உன் அப்பா உன்னை படிக்க வைக்க ஒத்துக்கிட்டார்ல. எனக்கு கவர்மெண்ட் ஜாப் இல்லை, உன் அப்பா எதிர்பார்க்குற எந்த குவாலிட்டியும் என்கிட்ட இல்லை. இட்ஸ் ஓகே, பாய்.
ஜிலு. சரி, நான் ஏதாவது பிளான் பண்ணுறேன். எக்ஸாம் முடிஞ்சது சொல்லு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே சார், அப்படியே பண்ணிடலாம். நான் வந்துகிட்டே இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் பொண்ணு எக்ஸாம் சென்டரில் விட்டு வந்துடுறேன். அப்பா, உங்களுக்கு லேட் ஆகுதுன்னா நான் கேப்லேயே போயிட்டு வந்துடுறேன். பரவாயில்லையா? காவியா, பரவாயில்லப்பா. எக்ஸாம் நல்லா பண்ணு. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுமா? எக்ஸாம் நல்லா எழுதினியா? நல்லாவே எழுதினேன். ஸோ சீட் கிடச்சிடும்ல? ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? என் அம்மாவுக்கு பேக் செலக்ட் பண்ணணும். நீ வந்து பண்ணால் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு எது பிடிக்கும்னு தெரியல. ஓ, ஆஃபர் லெட்டர் வந்துருச்சா? இங்கே பாரு, உனக்கு ஓகேனா போகலாம், இல்லைன்னா நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய், உனக்கு எதுவுமே தோணலையா இப்படி நடந்ததுக்கப்புறம்? எனக்கு எதுவும் தோணலை காவியா. எனக்கு அன்றைக்கி என்ன பேசணும்னு தெரியல. நீ உன் மனசில் இருக்கிறத சொல்லிட்ட. உண்மையாகவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அன்றைக்கி நீ உன் அப்பா பேச்சை கேட்டது தான் சரி. என்னமோ விஜய், எனக்கு இப்போ கூட அப்பா கிட்ட சொல்ல தைரியமே வர மாட்டேங்குது. அப்பா ரொம்ப மாறிட்டாரு. அம்மா கிட்ட நல்லா பேசுகிறாரு, எம்டெக்கு கொத்துக்கிட்டாரு, மாப்பிள்ளை வீட்டில் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நேரத்தில் நான் இதை போய் சொன்னால் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு எனக்கே தெரியல. காவியா, இப்போ எதுக்கு இதெல்லாம்? மறுபடியும் நீ எப்போ வெளியே வருவான்னு கூட தெரியல. இருக்கிற வரைக்கும் எதை பற்றியும் யோசிக்காமல் சந்தோஷமாக இருக்கலாம்ல? இங்கேருந்து நானே போய்க்கிறேன். பாய். பாய். டே லக்கி, என்னக்கா? இங்கே வாடா. என்ன? யாரா அது ஃபோனில்?
என் அப்பா தான். ஓ அப்பாவா? அதுக்கே அவங்க அவ்வளோ டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காங்க? அதுவா, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்களாம். கல்யாண மாப்பிள்ளையும் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாராம். அப்படியா? இருக்கட்டும், உனக்கு என்னாச்சு? இது கேட்டு ரொம்ப ஹாப்பியோ? நான் எங்கே சந்தோஷப்பட்டேன். இதுக்கு எங்கள் அப்பா ஒத்துக்கிட்டாரா? அவர் ஒத்துக்காம என்ன பண்ண முடியும்? ஏதோ சின்ன பிரச்சனையா இருக்கும், பேசி சரி பண்ணலான்னு பார்த்தாரு. அதெல்லாம் வேலைக்கு ஆகல. நான் தான் சொன்னேன்ல பார்த்துக்கிறேன்னு. திலக்கி, நீ போய் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேளுப்போ. சரி, பார்க்குறேன். ஓய், மாடிக்கு வா. ஓய், நீ எப்படி வந்த? சேவரி இருக்குதுச்சு. ஓ, அது ஒன்றும் சைனா வால் இல்லைல்ல. அது இருக்கட்டும். உனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும் தானே? இதெல்லாம் தெரிஞ்சும் கூட இது என்னமோ அமரகாவியம் மாதிரி இன்னைக்கு தான் கடைசி நாள்னு ஏதோ சினிமா டயலாக்லாம் விட்ட. அது ஒன்றும் இல்லை, ஒன்று கொஞ்சம் டென்ஷன் பண்ணி பார்க்கலாம் தான். ஆமாம், ஆக்சுவலி என்ன பண்ண, எப்படி பண்ண? அது ஒன்றும் இல்லை, அந்த மாப்பிள்ளைக்கு புரிகிற மாதிரி சொன்னேன், அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன சொன்ன? நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்படியா? நீ என்ன லவ் பண்ணலையா? ஆனால் முதல்ல நீ தானே ப்ரப்போஸ் பண்ண, அதான் உன் பேர் சொன்னேன். இல்லை இல்லை, 2 பேரும் லவ் பண்ணுறோன்னு சொன்னேன். சொல்லுங்க ப்ரோ, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. அதான் ப்ரோ, நீங்கள் காவியாவை ஏதோ ஃபங்க்ஷனில் பார்த்து விருப்பப்பட்டு தான் சொன்னாங்க. ரொம்ப நல்ல பொண்ணு ப்ரோ, எல்லாருக்குமே அவளை பிடிக்கும். எனக்கு கூட அப்படி தான், அவளை பார்த்ததும் பிடிச்சிருச்சு. ஆனால் அப்போது எனக்கு ஜாப் எதுவும் இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால் என்னன்னே தெரியாது. ஆனால் அவளை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியாமல் நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக மாறிட்டேன். ஜாப் கூட கிடச்சிருச்சு. பட் என்னம்மா ப்ரோ, இதை பற்றி அவகிட்ட நான் பேசினதே இல்லை, என் ஃபீலிங்ஸை சொன்னதே இல்லை. அவள் அப்படி இல்லை, அவள் ஃபீலிங்ஸை சொல்லிட்டான். இது எல்லாமே ஒரு பிரச்சனையாக வரும்போது அவள் தைரியமாக என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான். அந்த மூமெண்ட்டில் நான் அவகிட்ட ஓப்பன் அப் பண்ணல. எனக்கும் அதே ஃபீலிங் இருக்குன்னு நான் சொல்லலை. ஏன் தெரியுமா? அப்போ அவளுக்கு உங்கள் கூட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருந்தது. இந்த விஷயத்த அவங்க வீட்டில் சொல்கிறத விட உங்ககிட்ட பேசுறது தான் சரியாக இருக்கும்னு தோணுச்சு. அதான் உங்களை தேடி வந்தேன். நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா தான் சொல்லியிருக்கேன். இதென்ன நடந்தது? அப்படியே சொல்லிட்டேன். அந்த பையன் ரொம்ப நல்ல பையனாக தான் இருக்கான். நான் படிக்க போகிறேன்னு சொன்னதுக்கும் ஒத்துக்கிட்டான், வேலைக்கு போகிறேன்னு சொன்னதுக்கும் ஒத்துக்கிட்டான், இப்போ நீ இப்படி சொன்னதுக்கும் ஒத்துக்கிட்டான். ரொம்ப நல்லவன். அப்படியா? அப்போ அவனே கட்டிக்க போ. ஆன்ட்டிக்கு ஹேண்ட்பேக் பிடிச்சிருந்ததா? ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் ஆல்சோ அம்மாக்கிட்டையும் சொல்லிட்டேன் நீ தான் செலக்ட் பண்ணேன்னு. ஆன்ட்டிக்கு என்னை பற்றி தெரியுமா? அதுவா, எப்படியும் தெரிய போகிறது தானே, அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். என்னன்னு சொன்னேன்? நீ சொன்னது தான் சொன்னேன், அந்த பொண்ணு என்னை ரொம்ப லவ் பண்ணுறான்னு சொன்னேன். அப்பா, இதுக்கு தான் பொண்ணுங்க ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணுறதில்ல. எல்லார்கிட்டையும் போய் பெருமையாக சொல்லியிருக்கேன் நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணேன்னு. சீட்டு கிடைச்சிருச்சு. மா, நான் மாடிக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. எதுக்குடா? காவியா கூட பேசுறதுக்கா? ஹலோ ராஜி, உங்க வீட்ல படிக்க விடாம ஏதாவது பண்ணா சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அது மட்டும் இல்ல, இங்க பக்கத்துல பெரிய பார்க்கு கூட உனக்கு கூட்டிட்டு போறேன். இங்க இருக்கிற எல்லா இடமும் எனக்கு தெரியும். என்ன எதுவும் பேச மாட்டற? டேய், யாரா நீ? ஆத்தடி ஆத்தா, மாமனார் ஸ்பீக்கிங் போல.
ஆ